வாண்டுமாமா நூற்றாண்டு விழாவின் ஒரு நாள் முழு கொண்டாட்டத்திற்கு அவருடைய நூற்றாண்டு விழா மற்றும் வாண்டுமாமா 100 என்ற புத்தகத்தை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் பெண் படைப்பாளிகள் 4 பேர் நம்முடைய மேடையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்திறமையில் பளிச்சிடுபவர்கள். சுஜாதா மேடம் பத்திரிகையாளர், எழுத்தாளர். அவர் கோகுலம் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் மற்றும் இப்போது தமிழ் ஹிந்துவில் இருக்கிறார். அடுத்ததாக கதை சொல்லியாக ரம்யா வாசுதேவன் மேடம் அவர்கள் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கவிஞர் எழுத்தாளர் உமாசக்தி மேடம் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் மற்றும் எழுத்தாளர் ஜா தீபா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். உங்கள் அனைவரிடமும் முதல் சுற்றில் நான் பேசப்போவது என்னவென்றால், வாண்டுமாமா என்றவரை உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி உங்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறார், அவர் உங்களிடம் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கு பாஸ் என்ற பதில் கூட உள்ளது. ஆனால் நீங்கள் பதில் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பாஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் போல தான் என்னோட ஏஜில் இருந்தவங்களுக்கு என்னோட இளமை பருவத்தில் பெரும்பாலும் வாண்டுமாமாவை படிக்காதவங்க இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் நானும் வந்து புத்தகங்கள் மூலமாக, பூந்தளிர், கோகுலம் மூலமாக வாண்டுமாமா எனக்கு அறிமுகமானார். அதில் வந்து அந்த நடுப்பக்க கோகுலத்தில் படக்கதை வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னென்னா, அது திக் ஷீட்டில் இருக்கும், அது மட்டும் 4 கலரில் இருக்கும். இப்போ மாதிரி வந்து மல்டி கலர் கிடையாது, 4 கலரில் கட் கலர் அங்கே இங்கே வச்சு அதை வந்து பைண்ட் பண்ணி அதை யார் படிக்கிறதுங்கிறது ஒரு போட்டியாக இருக்கும். இப்போ அக்கம் பக்கத்து வீடெல்லாம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் புத்தகம் வாங்க மாட்டாங்க. அதை யார் வந்து பேப்பர் கேரக்டர்ந்து முதல்ல வாங்குறாங்க, அதை படிக்கிறாங்க, அதை பைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். வாண்டுமாமா வந்து ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு வண்ணமயமான சூழலில் உருவாக்குனதில் வாண்டுமாமாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு அறிமுகமானார். ரம்யா மேம், நான் வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ தான் முதலாக எனக்கு காமிக்ஸ், அது வரைக்கும் புத்தகம் படிப்பு அப்படிங்கிறது வந்து பெருசாக படங்கள் இருக்காது. நான் முதல்ல ரொம்ப வியந்து பார்த்த காமிக்ஸ் வந்து பூந்தளிரில் வந்து கலர் அப்படின்னா ஒரே கலர் தான். அது இப்போ நம்ம நினைக்கிறோம் மல்டி கலர் கிடையாது, ஒரே கலரில் இருக்கும். அந்த காமிக்ஸை பார்க்கும்போது அந்த படக்கதைகள் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. என்னோடய வாசிப்போட விதைன்னு வாண்டுமாமாவை நான் சொல்லுவேன். ஏன்னா பூந்தளிர்லேருந்து தான் என்னோடய ரீடிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த பூந்தளிரில் இன்ஃபேக்ட் மகாபாரதம் அந்த மாதிரி பெரிய தொடர்கள்லாம் நான் காமிக்ஸ் வடிவில் தான் படிச்சிருக்கேன். அதிலிருந்து ஆரம்பித்து தான் பெரிய புத்தகங்களுக்கு வரும். இப்போ எப்படி நம்ம ஒரு இலக்கிய உலகத்தில் வந்து சுஜாதா, பாலகுமாரன்லேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு வாசிப்புன்னு ஒரு குழந்தையோட மனசில் விதைச்சது வாண்டுமாமா. அதில் பூந்தளிர் வந்து ஒரு பெரிய இது. அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷில் டிங்கிள், அமர்சித்திர கதாலாம் அப்புறமா அதுலேருந்து தான் இது வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களுக்கு அறிமுகமானது பூந்தளிர். அதுக்கப்புறமா தான் வந்து வெளியில் அமர்சித்திர கதா, கொஞ்சம் மெட்ரோ சிட்டிஸில் தான் நம்ம அந்த இங்கிலீஷ் காமிக்ஸ்லாம் பார்க்க முடியும். 2வது விலை வித்தியாசம், இதெல்லாம் ரொம்ப நல்ல விலை கம்மியாக இருக்கும். அதனால் வீட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வாங்கி கொடுப்பாங்க. கோகுலம் வந்து ரொம்ப நல்ல ஒரு மேகசின். அப்போல்லாம் வந்து டிங்கிள் 5 ரூபா விற்கும், கோகுலம் 3 ரூபா தான். ஸோ ஈஸியாக பட்ஜெட்டில் நம்ம வந்து டிங்கிளாக கோகுலமான வீட்டில் முதல்ல கோகுலத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் கோகுலம் படிக்கும்போது இன்னொரு ஃபீல் கிடைக்கும். என்னென்னா, இப்போ பெரியவங்க படிக்கிற புத்தகம் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அந்த கோகுலத்தை. ரொம்ப கிட்டிஷாக இருக்காது. ஸோ நம்ம பெரியவங்க மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோடு அந்த புக்கை படிப்போம். ஸோ நம்ம பெரிய பொண்ணாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு அந்த கோகுலம் படிப்போம். அப்படித்தான் நான் வந்து வாசிப்புக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு வந்ததில் இந்த காமிக்ஸ் உலகம் வந்து ஒரு பெரிய இது. அந்த ராணி காமிக்ஸ், முத்து காமிக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா காமிக்ஸுக்கும் ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த பூந்தளிர் தான் ஃபஸ்ட்டு. அதில் பார்த்த ஷிகாரி ஷாம்பு, அந்த மங்கி கவிஷ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு முதல்ல தமிழில் தான் இதெல்லாம் வாசித்தோம். அதுக்கப்புறமா தான் அமர்சித்திர கதா, அந்த அனந்த் பையோட இது, அதெல்லாம் வந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் அப்புறமா தான் தெரியும் நமக்கு. ஸோ அப்படி தான் எனக்கு இருக்கும். என் சைல்டுஹுட் டேஸில் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்கினது இந்த காமிக்ஸ் தான். நன்றி மேடம். உமாசக்தி மேடம். ஸோ என்றென்றைக்கும் ஒருத்தங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கோம் அப்படின்னா நான் 2 பேரை சொல்லுவேன், தமிழ்வாணன் அண்ட் வாண்டுமாமா. இவங்க தான் சின்ன வயசில் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக்கினவங்க. மேம் சொன்ன மாதிரி பூந்தளிர் இதுதான், இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து வீட்டில் ரத்னபாலா, பாலமித்ரா, அம்புலி மாமா, பூந்தளிர் இது எல்லாமே வந்துடும்.
ஸோ இந்த கதைகள் படிக்க படிக்க தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்பனை உலகம் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாண்டு மாமாவுடைய கதைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும் உடனே. அவங்க எழுதக்கூடிய அந்த மந்திர தந்திர கதைகள் இருக்கலாம், நமக்குள்ளே நாமளே ஒரு ஒரு அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம், அந்த கதைகளுக்குள்ளே போயிடுவோம். நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடக்காதா, நமக்கு ஒரு மாயப்பேனா கிடைக்காதா, நமக்கு ஒரு மந்திர கம்பளம் கிடைக்காதா, இதெல்லாம் நான் ஏங்கின விஷயங்கள். ஸோ ஒரு ஜீனி வந்து நம்மக்கிட்ட எக்ஸாம் பேப்பர் கிட்ட ஆன்சர்ஸ் கொஸ்டின் சொல்லி கொடுக்காதா, இதெல்லாமே நம்ம வந்து அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த மனசை வந்து ரொம்ப அழகாக்கின ஒரு விஷயங்கள். இப்போ கூட எனக்கு எங்கே புத்தகம் பார்த்தாலும் லைப்ரரிக்கு போகிறப்போ நான் புத்தகம் பார்த்தா எடுத்து படிச்சுடுவேன். ஸோ நம்மளுடைய குழந்தை தன்மையை வந்து தக்க வச்சுக்கிறதுல இந்த கதை புத்தகங்களுக்கு வாண்டு மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹிம், டு ஹிஸ் ஃபேமிலி ஆல்சோ. நன்றி மேடம். அடுத்ததாக தீபா அவர்கள். நேற்று அவர் முகநூலில் ஃபேஸ்புக்கில் ஒரு அருமையான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். தயவுசெய்து அவருடைய பதிவை சென்று படித்து பாருங்கள். என்னை உருக வைத்த ஒரு பதிவு. வாண்டு மாமாவை பற்றியும் அவருடைய நினைவுகளை பற்றியும், அந்த புத்தகம் படிக்கும்போது என்ன நடந்தது என்பது பற்றியும் அவர் மிக அற்புதமாக ஒரு ஒரு வரிகளை எழுதியிருந்தார். நினைவுகள் இருக்கும்போது காலம், சரி அதை அவர்களையே சொல்ல வைக்கிறேன். நீங்கள் வந்ததற்கு, கடுமையான பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் இங்கு வந்தது எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என்றென்றும் உங்களுக்கு நான் நன்றி பட்டிருக்கிறேன். மேடம் ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்கள் அம்மா வந்து என்னை முதல்ல டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. அப்போ நான் வந்து ஃபோர்த்தோ நான் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். ஏன்னா இருக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டு போய் இந்த கிளாஸில், அதாவது திருநெல்வேலிக்கு அப்போ தான் வரோம் ஒரு கிராமத்துலேருந்து, ஆசை அம்மாவுக்கு சேர்த்து விடணுன்னு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. எனக்கு போவே மாட்டேன்னு ஒரே அடம். மறுநாள் இல்லை அப்படின்னு சொல்லி தரன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு ஓரத்தில் இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது, பூந்தளிர், அம்புலி மாமா, பாலமித்ரா. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், சரி நான் போகிறேன் சண்டே ஒன்றும் இல்லை. அப்போ எங்கள் அம்மாவுக்கு புரியவே இல்லை, என்ன உடனே மனம் மாறிட்டாங்க, போனோடனே நாட்டிய தரகை ஆக போகிறா போல இருக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரே கனவு. கடைசி வரைக்கும் டான்ஸ் வரவே இல்லை. ஆனால் எப்போ பாரு வந்து இதோடைய தொடர்ச்சியாக நம்ம போய் லைப்ரரியில் போய் படிக்கணும்னு ஒவ்வொரு லைப்ரரியாக தேர்ந்து தான் நடந்ததே தவிர கடைசி வரைக்கும் வந்து அந்த இது கூட தாண்டலை, அந்த அரைமண்டி கூட சரியாக வரல, அப்படி நின்று போச்சு. அப்போ அதுதான் வந்து ஆரம்பம் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவருடைய தாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாக்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். அவங்க உமாசக்தி சொன்ன மாதிரி மிஸ்ஸு திட்டிகிட்டே இருக்கும்போது திடீர்னு தோணும், இவங்க திட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம காணாமல் போயிடணும், எவ்வளோ நல்லா இருக்கும், பூமி பொழந்துக்கணும், நம்ம இப்படி சொடக்கு போட்டோன்னா பின்னாடி நம்மளுக்காக ஆட்கள் வரணும், ஒரு மந்திர கம்பளம் வரணும், ஏதாவது ஒரு மந்திரவாதியை தேடி போவோம். நாங்கள் இருக்கிற திருநெல்வேலிங்கிறதுனால சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் இருக்காங்க பொதிகை மலையில். அப்போ நான் நினச்சிக்குவேன், நம்ம பேசாமல் அங்கே போய் அவங்கள்ட்டயே போய் மந்திரங்கள் கேட்டு நம்ம வந்து மந்திரம் கற்றுக்கணும். நம்மளுக்கு காணாமல் போகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது எல்லாருடைய லைஃப்லையும். ஏன் நம்ம வந்து வாண்டு மாமா மாதிரியானவர்களை நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, நம்மளை காணாமல் போக வச்சுருக்கிறாங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போதே அப்போ நம்ம நினைப்போம் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு நினைப்போம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு அந்தந்த பீரியடுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டு. அதிலிருந்து நம்மளை மாற்றிக்கிறது இருக்குல்ல, நம்மளை விளக்கிக்கிறது இருக்குல்ல, ஒரு புத்தகம் படிக்கும்போது அந்த உலகத்துக்குள்ளே போகிறது இருக்குல்ல, அது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதில் நாம் காணாமல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி குழந்தைங்க டிவி பார்க்கும்போது அதோட ஒன்றி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அதோட மறந்து போகணும்னு நினைக்கிறாங்க, காணாமல் போகணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமாக செய்தவர்களில் ஒருவர் வாண்டு மாமா. அதுதான் எனக்கு ஏற்படுத்தின தாக்கம். நன்றி மேம், நன்றி. நீங்கள் அவரை பற்றி எழுதிய அந்த வார்த்தைகளை உரையின் கடைசியில் வைத்துக்கொள்வோம். சுஜாதா மேம், நீங்கள் முதல்ல படித்த கதை இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, அந்த மாதிரி ஏதாவது சில நினைவுகள் இருக்கிறதா உங்களுக்கு? வாண்டு மாமாவுடைய முதல் கதை எது, இல்லை சமீபத்தில் படித்த கதை, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி? எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ஃபிக்ஷன் தான் சொல்லுவாங்க, படக்கதை, கதை, தொடர்கதை, நாவல் அதுதான் சொல்லுவாங்க. எனக்கு வாண்டு மாமாவில் வந்து ஆப்புனைவு ரொம்ப பிடிக்கும். தோன்றியது எப்படி அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காருல, அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி எழுதுகிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. கதை நாவல்லாம் எழுதுகிறவங்க ஜாஸ்தியாக இருந்தாங்க. வாண்டு மாமா மட்டும் இல்லை, அளாவளியப்பா, ரேவதி சார், எல்லாருமே கிட்டத்தட்ட 3 பேரும் வந்து பல விஷயங்களை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எழுத்தாளர்கள், சிறார் எழுத்தாளர்கள்னால் கதை எழுதுகிறாங்க, நாவல் எழுதுகிறாங்க, அதிகபட்சம் கவிதை எழுதுகிறாங்க. இல்லை யாரோ 1-2 பேர் தான் ஆப்புனைவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து எப்படி வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்பில் வந்து பல வேலைகளை பார்த்துருக்காரு.
ஒரு ஓவியராக இருந்திருக்காரு, லேஅவுட் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு, லெட்டரிங் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு, பத்திரிக்கை ஆசிரியராக, இப்படி பல இது பண்ணியிருக்காரு. எழுத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தொடாத துறையே கிடையாது. அவர் மூலமாக தான் இவ்வளோ துறைகள் இருக்கானே நமக்கு தெரியும். அதனால வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த கதை இது அப்படின்லாம் இல்லை. அவர் எழுதுனது எல்லா காலத்துலேயும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அந்த சின்ன அந்த பலேபாலு, சமத்துச்சாரு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் சின்னதாக முடிஞ்சிடும். அது நீங்கள் படிக்கும்போது தலைப்பை பார்க்கும்போதே சந்தோஷமாக தான் நீங்கள் படிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பர்டிகுலராக இதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நான் ஃபிக்ஷனை வந்து இன்னும் எனக்கு அறிவியல் மேலாம் ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு காரணம் கூட அதுன்னு நான் நினைக்கிறேன். சென்ற நிகழ்வில் ட்ராட்ஸ்கி மருது சார் வந்திருந்தார். அவர் ரெகுலராக சொல்லும் விஷயம் என்னவென்றால், தமிழில் பற்றி புத்தகங்கள் இல்லை என்று. அதாவது இதை பற்றிய புத்தகம், விஞ்ஞானத்தை பற்றிய புத்தகம், அறிவியலை பற்றிய புத்தகம், மருத்துவத்தை பற்றிய புத்தகம். இப்போது இங்கே நம்ம டிஸ்பிளேல வச்சிருக்கிற நிறைய வாண்டு மாமா புத்தகங்களை பார்த்தீங்கன்னாக்கா, இயங்குவது எப்படி, தோன்றியது எப்படி, உலோகங்களின் கதை என்று அவர் பற்றி புத்தகங்களை நிறைய எழுதி வைத்திருக்கிறார். சுஜாதா மேடம் அவர்கள் சொல்வதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், 193 ஸ்வீட்டுகளை வாண்டு மாமா படைத்து கொடுத்திருக்கிறார். இதில் எனக்கு எல்லாமே பிடிக்கும், இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ரம்யா மேம், உங்களுக்கு பிடிச்ச இல்லை ஃபேவரட்டான ஒரு கதை இல்லை சீரீஸ் அந்த மாதிரி? எனக்கு பொதுவாக வாண்டு மாமா அதில் சரித்திர கதைகள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சரித்திரத்தை படிக்கிறதுங்கிறது இப்போ நம்மளோட பாட புத்தகத்தில் நான் படிக்கிற காலத்தில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் தான் படித்தேன். பட் நம்ம நாட்டோட கதைகள், நம்ம மண்ணோட கதைகள்னு ஒன்று இருக்குது. இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாகட்டும், நம்ம தேசத்தோட கதைகளை வந்து அவர் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அது சரித்திரத்துலேருந்து ஒரு சின்ன கேரக்டர், இப்போ வந்து சந்திரகுப்த மௌரியாவோட ஒரு சின்ன கேரக்டர் எடுத்து அதுலேருந்து ஒரு கதை எழுதியிருப்பார். இப்போ அவுரங்கசீப்போட அந்த கொடுமையான ஒரு அவனுடைய ஆட்சி அவன் எப்படி பிடிச்சான், அப்போ ஒரு ராஜபுத்த ராஜா எப்படி அவனை எதிர்த்தா, அந்த கதையெல்லாம் படிக்கும்போது அதோட கண்டினியூவேஷனாக நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி ஹிஸ்ட்ரி. அப்போ ராஜபுத்திரர்களில் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மகாராணா பிரதாப் மட்டும் அவ்வளோதான் நம்ம நிறுத்திப்போம். அது கூட ஏதாவது நம்ம வேறு சப்ஜெக்ட் படிக்கும்போது படிக்கிறது தான். பட் இன்ட்ரிகேட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கதைகள் இருக்குது. ஒவ்வொரு சரித்திரத்துக்கு பின்னாடி இப்போ சிவாஜியோட கதையை படித்தானாலும் சிவாஜிக்கு ஒரு தளபதி இருப்பான், அவன் எப்படி செயல்பட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ணுவாங்க, ஒரு ரேஞ்சு தான் கவர் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு கேரக்டர், இப்போ மகாபாரத்தில் ஒரு பெரிய கேன்வஸ், ஒவ்வொரு கேரக்டர் நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலையோ இல்லை நம்ம எதுலேயுமே வந்து அந்த தனித்தனி கேரக்டர்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்க மாட்டோம். பட் வாண்டு மாமாவோட கதைகளில் அந்த மாதிரி கணக்கு தெரியாத ஒரு கேரக்டரை ஹைலைட் பண்ணியிருப்பார். நம்ம வந்து ராஜராஜ சோழனை படிப்போம். இப்போ ராஜராஜ சோழனோட அந்த பெரிய கோவிலை கட்டும்போது இருந்த ஒரு தச்சனை பற்றி நமக்கு தெரியாது. தச்சன்னு பெருந்தச்சன்னு ஒருத்தர் இருந்தா அப்படிங்கிறது நம்ம ஒரு பிற்காலத்தில் பாலகுமாரன் எழுதினார், அதெல்லாம் வந்து போனோம், அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுட்டோம். பட் அதுக்கும் முன்னாடி ஒரு விதை போட்டது வாண்டு மாமா. அதில் அவர் ஒரு கேரக்டர் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்போது அந்த கேரக்டர் யார், அவங்க என்ன அப்படிங்கிற ஒரு தேடல், ஒரு க்யூரியாசிட்டிலேயே வச்சுருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு உண்டான லேர்னிங் எங்கே வருதுன்னா அந்த க்யூரியாசிட்டியில் தான் வருது. அதுக்குண்டான விதைகளை நிறைய இடத்துல அவர் தூவிக்கிட்டே போயிருக்கார். அது எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்சது. அவருடைய சரித்திர கதைகள் ரொம்ப பிடிக்கும். அதை தவிர வந்து அவருடைய அந்த கதைகளில் வரக்கூடிய படங்கள், இப்போது டீட்டெயிலிங் அப்படின்னு பற்றி நம்ம பேசினோன்னா, அம்புலி மாமாவாகட்டும் இதாகட்டும், அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கற்பனை வந்து இப்போ வந்து நம்ம எல்லாரும் விஷுவல் மீடியம் நிறையா இருக்கிறதுனால நம்மளால் வந்து கற்பனை திறன் கம்மியாகுது. ஆக்சுவலாக அவங்களோட ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கர்டன் போட்டால் கூட அந்த கர்டனோட ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரில் கூட அழகாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த படங்கள் வந்து அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸோட ட்ரெஸ்ஸிங்கு, இது எல்லாமே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த கலர் காம்பினேஷனு, அந்த காலத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து மேனுவலாக பண்ண காலத்தில் அந்த அப்படியே ரிப்பீட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பார்த்து வியந்ததை விட இப்போ இன்னும் பார்த்து பார்த்து வியக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் சொல்லிட்டே போகலாம். எனக்கு வாண்டு மாமா கதைகளில் வந்து
புனைவுகள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மந்திரஜால கதைகள். இப்போ நம்ம மேஜிக்கல் ரியலிசம் சொல்கிறோம். அப்போ அந்த காலத்தில் அதோட பெயர்லாம் நமக்கு தெரியாது. தீபா சொன்ன மாதிரி நம்மளை ஒரு பெரிய உலகத்துக்கு இழுத்துட்டு போகுது. நம்ம நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அது தெரியாது. நம்ம ஃபுல்லாக அந்த கதை உலகத்துக்குள்ளே தான் போய் மிதந்துட்டுருப்போம், பறந்துட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சில மொழிபெயர்ப்பு கதைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய எனக்கு இன்னும் கூட நினைவு இருக்குது. ஒரு கதையில் வந்து சிண்ட்ரெல்லா டைப் ஆஃப் ஸ்டோரி ஒன்று படிச்சிருக்கேன். அந்த கதையில் வந்து அதில் ஒரு நீதியும் இருக்கும். கடைசியில் வந்து அவர் எழுதக்கூடிய அந்த என்னதான் மந்திர தந்திரம் மாயம் இருந்தாலும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப ஆழப்பதியும் மனசுக்குள்ளே. ஸோ ஒரு இளவரசி ஒரு சாதாரண ஒரு அப்பாவுக்கு ஒரு 3 பெண்கள் இருப்பாங்க. அதில் வந்து அந்த அப்பா என்ன சொல்லுவார், அந்த 3 பெண்கள் தன்னை எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு கேட்பார். அவர் கொஞ்சம் புகழ் விரும்பி, நார்சிஸ்டிக் பர்சன். ஒரு முதல் பெண் வந்து ரொம்ப புகழ்வா அப்பாவை, உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். அடுத்து இன்னொரு பொண்ணு வந்து புகழ்ந்தோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு gift கொடுத்து அனுப்பிச்சிடுவார். கடைசி பெண் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய பெண். அவள் வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு உணவுக்கு உப்பு எப்படியோ அந்த மாதிரி உங்கள் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவொடனே இவருக்கு என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு புகழ்ச்சியான அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவார். இது வந்து ஒரு ஃபோக்லோர் மாதிரியான ஒரு ஸ்டோரி. லண்டன் யா தேச கதைகள். ஸோ எஸ் தேச கதை. ஆமாம், அந்த கதைகள் அது மாதிரி அந்த கதை போயிட்டே இருக்கும். அந்த பெண் வந்து போய் ஒரு கோரப்புல் அழகி அப்படின்னு அவள் வந்து ஒரு இடத்துல வந்து சமையல் வேலை செஞ்சு அங்கே வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ்ந்து அந்த காலகட்டத்தில் ஒரு இளவரசனை பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த சிண்ட்ரெல்லா மாதிரி அவளுக்கு வந்து நிறைய ஒரு இடத்துல போய் அவள் வேண்டுவா, எனக்கு இவ்வளோ ஒரு பாவர்ட்டியில் இருக்க இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த ஒரு பார்ட்டிக்கு போக முடியலையே அப்படிங்கிறப்போ அவளுக்கு வந்து அந்த தேவதை வந்து ஒரு தங்க உடைகள், வெள்ளி உடைகள், ஒரு நாள் 3 நாள் நடக்கும் அந்த கேளிக்கை விருந்து. அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ட்ரெஸ் கொடுப்போம். அந்த கதையோடு நம்ம போயிட்டுருக்கிறப்போ என்னென்னா அந்த இளவரசியாகவே நம்ம மாறுவோம், அந்த சூழலுக்குள்ளேயே போவோம். ஸோ இந்த கதை வந்து என்னை மறக்கவே முடியாத ஒரு கதை. கடைசியில் வந்து அந்த அப்பா வந்து அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும். அந்த இடத்துக்கு வரப்போ அந்த உணவுக்கு வந்து அந்த விருந்தில் யாருக்குமே உப்பு போடாத உணவு தான் கொடுக்க சொல்லுவாள் அந்த பொண்ணு. அப்புறம் அந்த அப்பா சாப்பிட்டுட்டு அவர் வருந்துவார், கண்லேருந்து தண்ணி வரும். என்னுடைய மகளை நான் அந்த மாதிரி இது சொன்னதுக்காக நான் அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், இப்போ ரொம்ப வருந்துறேங்கிறப்போ அந்த பெண் நான் தான் அப்பா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு கதையும் பொருத்தமாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எவர் கிரீன் ஸ்டோரி. குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம சொன்னோன்னா அந்த கதையை ரசிப்பாங்க. அது காலத்தை கடந்து நிற்கக்கூடிய அந்த கருத்துக்கள் உள்ளடக்கிய கதைகள் நிறையவே இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். சொன்ன மாதிரி ஒரு நாள் போராது. நிச்சயம் இது ஒரு பெரிய விஷயம் விஸ்வா, நீங்கள் முன்னெடுத்து நடத்துறது வந்து மனமார்ந்த பாராட்டுக்கள். ஸோ லவ்லி, தேங்க்யூ ஸோ மச். தனிப்பட்ட பாராட்டுகள். கபீஷ் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட். என்னுடைய குழந்தைங்க வந்து குரங்கு வளர்க்கணும் அப்படின்னு கொஞ்ச நாளாக வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. வளர்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியோடு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கற்பனை வரும்ல, இப்போ குரங்கு வளர்த்தா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் கபீஷ்னு வைக்கலாம். என்னம்மா பேர் இது அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து அந்த கதைகளை சொல்ல வேண்டியிருந்தது. அப்படி நாங்கள் ஒரு சீரீஸே தனி கபீஷ் சீரீஸ் வீட்டில் வந்து நடத்திட்டு இருந்தாலும் கபீஷ் எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. இன்னொன்று, இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வரி ஒன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, வாண்டு மாமா நூலில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அதாவது நம்ம சுஜாதாவை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். அவர் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு இருந்தார், எல்லாவற்றையும் பற்றி எழுதினார், ரொம்ப எளிமையாக எழுதினார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம சுஜாதாவை சொல்கிறோம். ஆனால் நம்ம ஏன் வாண்டு மாமாவை வந்து அந்த இடத்துல சொல்ல மறுக்கிறோம் அப்படின்னு ஒரு வரி இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அவர் தொடாத எழுத்து தான் என்ன, அது ஒன்று. இரண்டாவது, எளிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு, நீங்கள் அவருடைய கதைகளில் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு அநேகமாக இந்த கதையை ஆரம்பிக்காது. 2 கதைகளை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அவர் ஆரம்பிக்கிற விதம் இப்படி ஆரம்பிக்கிறார். புலி இளவரசனின் வம்சம் ராஜஸ்தானத்தில் வெகு காலம் நிலைத்திருக்கவில்லை. போட்டி, பொறாமை, பேராசை, அதற்கு அந்த புனித வைரங்களே கூட காரணமாக இருந்தன. எடுத்த உடனே கதைக்குள்ள 3 லைன் தான். எடுத்த உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வைரம் என்ன, ஏன் ராஜஸ்தான் அவங்களோடது காணாமல் போச்சு, போட்டி பொறாமை காரணம் இல்லைன்னுட்டார். அப்போ என்னவா இருக்கும், வைரமாக இருக்கும். வைரம்னா என்ன வைரம், அது புனித வைரம்ங்கிறாரு. அப்படின்னு நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்மளை அடுத்தடுத்து இழுத்துட்டு போகிற அந்த கொக்கி இருக்குல்ல, மொத்தல் 3 லைன் தான் போதும். அவர் எடுத்த ஃபஸ்ட்டு பாலே 6 வாங்கல்ல, அதுதான் அவர்கிட்ட. அடுத்து சிஐடி சிங்காரத்துக்கு ஃபஸ்ட்டு லைன் எப்படி ஆரம்பிக்கிறார், சின்ன வயதிலிருந்தே போலீஸாரிடம் அவனுக்கு ஒரு மோகம், அவ்வளவுதான், முடிஞ்சது.
அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறது எல்லாமே கொக்கி போட்டு இழுக்கிறது தான். இது ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர் குழந்தைகளுக்காக சொல்கிறோம், ஒரு ஃபார்மலாக ஆரம்பிப்போம், அவங்களுக்கு புரியாமல் போகும், அதனால் முதல்ல இருந்து தொடங்குவோம், கிடையவே கிடையாது. அவரை போல குழந்தைகளை புத்திசாலித்தனமாக நினைத்தவர் எவருமே இல்லை. இந்த குழந்தைங்க நான் சொல்கிறேன், அவங்க புரிந்து கொள்வார்கள், எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தாலும் முன்னையும் பின்னையும் அவங்க வந்து கோர்த்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சார்ல. நம்மளை வந்து அவருக்கு ஈக்குவலாக அவர் ஆக்கினாருங்கிறத விட குழந்தைகள் அளவுக்கு அவர் உயர்ந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதனால் அவருடைய ஒரு கதை 2 கதைகள் இல்லை. திருப்பி எனக்கு வந்து இதை படித்ததுலேருந்து முந்தானேத்து தான் எனக்கு இந்த ஒரு ஈவெண்ட் நடத்துகிறதே தெரியுமா. 2 நாளாக நான் வந்து எக்ஸாமுக்கு போகிற மாதிரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கிறதெல்லாம் படிக்கிறேன். இல்லை பரவாயில்ல. கனவா நிஜமானு அவர் வந்து ஒரு கதையை வேற கோட் பண்ணிட்டார் இந்த புக்கில். அந்த கதையை நான் தேடி எடுத்து படித்து உண்மையாக சொல்ல கை நடுங்குது. எனக்கு பாதி கதையை விட்டுட்டு வந்துட்டேனேன்றது. கிளம்புற வரைக்கும் அந்த கதையை தான் சாப்பிட்டுட்டே படிச்சிருக்கேன். வேலை நம்புவீங்களா, சமைக்கும்போது எய்த்தாப்பில் இப்படி வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே படிச்சிருக்கேன் அந்த கதையை. அது என்னவோ தெரியல, அது வந்து ஒரு மேஜிக் தானே. நம்மளை இன்னொரு காலகட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு மேஜிக் அது. ஆக்சுவலி என்னுடைய குழந்தைங்களை படிக்க சொல்லணும், திருப்பி அவங்கள ஆரம்பிக்க வைக்கணும் திரும்ப. கனவா நிஜமா கதையை பற்றி மேடம் சொல்லியிருந்தார்கள். இன்று காலையில் இருந்து 2 விவாதங்களில் மிகவும் அலசி ஆராயப்பட்ட ஒரு கதை தான் கனவா நிஜமா. சொல்லப்போனால் தமிழில் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த தமிழில் உருவாக்கப்பட்ட இண்டிஜினஸ் காமிக்ஸ் புத்தகங்களில் தலை சிறந்த புத்தகமாகவும் அதை நாம் சொல்லலாம். மேம் சுஜாதா மேம், அவருடைய படைப்புகளும் பற்றி பேசிட்டோம். அவருடைய படைப்புகள் வாயிலாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் சார் கிரியேட் பண்ணியிருப்பாரு, இல்லை ஒரு தாக்கம், இல்லை நான் இதை ஒரு கிஃப்டாக நான் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன், இல்லை திஸ் இஸ் மை இன்டேக் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பாஸ் சொல்லிட்டு நீங்கள் ஜென்ரலாக கூட பேசலாம். இல்லை இன்டேக்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்ல விரும்பலை. நான் அவரதை படிச்சுட்டு தான் நான் வந்து பத்திரிகை துறைக்கு வந்தேன், இல்லை எழுத்துத்துறைக்கு வந்தேன்னு நான் சொல்லலை. எனக்கு அப்போல்லாம் அது கிடையாது. நான் வந்து ஒரு சந்தோஷமாக அந்த குழந்தை பருவத்தில் அதை படித்ததோட சரிதான். ஆனால் பிற்காலத்தில் நான் வந்து கோகுலத்தில் எனக்கு வந்து வேலை கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து வாண்டு மாமா முதல்ல ஆசிரியராக இருந்த பத்திரிகை, அதுக்கப்புறம் அளாவளியப்பா இருந்திருக்காரு, ரேவதி சார் இருந்திருக்காங்க, எல்லோரும் இருந்திருக்காங்க. இந்த பத்திரிகையில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற பயம்தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து கல்கி ராஜேந்திரன் சார் தான் வந்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நான் சின்ன வயசுல வந்துட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ தான் சொன்னார், இந்த மாதிரி அவங்களாம் இருந்தாங்கன்னா என்ன, அவங்களும் ஒரு காலத்தில் ஒரு சின்ன அடி எடுத்து வச்சு தான் வந்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம அப்போ இது பண்ணிக்க வேண்டாம், அவங்கள மனசில் நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். எடுத்துக்கிறதுன்னா என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து எழுதுகிறவங்க, பத்திரிகையில் வேலை செய்கிறவங்கன்னா குழந்தைகளோட நெருக்கமாக இருக்கணும். குழந்தைகளோட சைக்காலஜி என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து எழுதுகிறதோ, நம்ம தனியாக இயங்குறது, அந்த மாதிரி இருந்தோன்னா நமக்கு வந்து இதே இருக்காது. குழந்தைகளோட நெருங்கி பழகணும். இந்த மாதிரி எழுதுகிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு. பர்டிகுலராக வேறு ஒன்றும் எனக்கு தோணலை. மேம், நீங்கள் வந்து ஒரு கதை சொல்லி சரிங்களா, அண்டர் த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார். இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தினமும் கதைகளை சொல்லி வருகிறார். மிகச்சிறந்த கதை சொல்லி அவருக்காக ஒரு நிகழ்வு இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கிறது. அவருடைய அண்டர் த ட்ரீ என்ற அமைப்பை நீங்கள் கூகுளில் தேடி ஃபாலோ செய்யுங்கள். மேம், ஒரு கதை சொல்லியாக வாண்டு மாமாவின் தாக்கம் எப்படி உணர்கிறது? எனக்கு இருக்கிற கதை சொல்லியாக இருக்கிற பெரிய சவால் கதை சொல்கிறதோ கதை படிக்கிறதோ கிடையாது, கதையை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு 5 கதை தேர்ந்தெடுத்தோன்னா அதில் 2 கதை தேரும், அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒன்று சொல்லுவோம். வாண்டு மாமா அதை எனக்கு நிறைய இடத்துல சுலபமாக்கி கொடுத்துருக்கார். வாண்டு மாமா வந்து இந்த உலக கதைகள், ஃபோக்லோர்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஒன்று தொகுத்திருக்கார். அது எனக்கு வந்து எப்பயுமே கோ டு புக்கு தான். ஏன்னா நம்ம வந்து நான் அண்டர் த ட்ரீயில் வந்து ஒரு 10 குரூப் வந்து பெரியவங்களுக்கு சொல்கிற கதைகள், இலக்கிய கதைகள், 2 குரூப் வந்து குழந்தைங்களுக்காக தனியாக டெடிக்கேட்டடாக வச்சுருக்கேன். அப்போ அந்த குழந்தைகளுக்கான கதைகள் சொல்லும்போது ஒரு சில இது தொடர் கதைகளாக வச்சுப்பேன் நான். 1, 2, 3 வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிங்கிள் ஸ்டாண்டலோன் ஸ்டோரிஸாக வச்சுப்பேன். அப்போ அந்த ஸ்டாண்டலோன் ஸ்டோரிஸ் சொல்லும்போது எனக்கு வாண்டு மாமாவோட அந்த உலக கதைகள் வந்து இத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது,
அப்படிங்கிறது இப்போ கூட நம்ம வந்து வாயில் நுழைய முடியாத சில கண்ட்ரியில இருந்தெல்லாம் ஒரு ஃப்ளோக்லோர் அவர் எழுதியிருப்பார். இல்லை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கூகுளை வச்சுட்டு. அவர் எழுதியிருக்கும் போது அந்த காலகட்டத்தை நான் யோசிக்கிறேன், அது அபூர்வமாக இருக்கும். ஆனால் அந்த கதை எதுவுமே போர் அடிக்காது. எல்லா கதையுமே அவங்க சொன்ன மாதிரி டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடும். பெருசாக முன்னாடி ஃபேண்டஸியாக ஒன்றும் இல்லாமல் நேராக கதைக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விரிவு அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, வாண்டு மாமாவோட விஷயத்தில் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு லே அவுட் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த அழகுணர்ச்சி நிறையா இருந்திருக்கு. அது வந்து அந்த அவருடைய புத்தகங்களில் கதைகளில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய லெக்சரில் சொல்லுவார், அவர் வந்து கேலிகிராஃபி கிளாஸ் அட்டன் பண்ணதுனால தான் ஆப்பிள் ஐஃபோன் வந்து அவ்வளோ நேர்த்தியாக அவரால் வடிவமைக்க முடிஞ்சது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி, இவருடைய நேர்த்தி வந்து நிறைய இடங்களில் நம்ம அதை பார்க்கலாம். அந்த லே அவுட் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அந்த கேன்வஸ், அந்த கதையிலே ஒரு கேன்வஸ் இருக்கும். நம்ம கதை சொல்லும்போது அது நம்ம உள்வாங்கி நான் சொல்லும்போது அந்த டீட்டெயிலிங் எனக்கு அவரோட டீட்டெயிலிங்கோட ஒத்து போகும். நம்ம பொதுவாக கதை சொல்லும்போது பார்த்து வாசிக்கிறது இல்லை, கதையை படித்து உள்வாங்கிட்டு கதை சொல்கிறோம். அப்போது நம்ம பாயிண்ட்ஸை விடாமல், எந்த டீட்டெயிலிங்கும் விடாமல் நம்ம சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகள் அமைஞ்சிருக்கும். அதை நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி வாண்டு மாமாவோட கதைகளில் அந்த மாதிரி நிறைய டேக்அவேஸ் இருக்குது. ஒவ்வொரு விதமும் அதே மாதிரி ஸ்பேஸ் பற்றி எழுதியிருப்பார், விஞ்ஞான சிறுகதைகள். இது எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி சுஜாதா அவர்களை வந்து நம்ம கொண்டாடுற அளவுக்கு வாண்டு மாமா வந்து குழந்தைகளோட உலகத்தில் இந்த குழந்தைகள் வாசிப்புங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அந்த சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்து குழந்தைங்க படிக்கணும். ரெண்டாவது, நம்ம ஊரில் வந்து தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கம்மியானதுனால இந்த புத்தகங்களோட போய் ரீச் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஆனால் அதை வந்து ஒரு கதை சொல்லி அந்த வேலையை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நான் தொடர்ந்து செய்யறதுக்கு வாண்டு மாமாவோட ஆசீர்வாதம் வேணும். மேடத்துக்கு ஒரு கைத்தட்டல். உமாசக்தி மேடம், நீங்கள் ஒரு கவிஞராக இருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க, அதை தாண்டி நீங்கள் வந்து மறந்துட்டேன். வாண்டு மாமா கோகுலத்தில் இருக்கும்போது வாண்டு மாமா கிட்ட ஒரு கதை வாங்கி கோகுலத்தில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போல்லாம் அவர் எழுதுறது இல்லை. சரி, நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தொலைபேசியில் அவருக்கு சரியாக பேச முடியாத சூழல். ஆனாலும் வந்து கேட்டவுடனே ஒத்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மாவை தேடின அது படக்கதை. அந்த படக்கதை பார்த்திங்கன்னா ஒன் சைட் பேப்பர், அதாவது இப்போ பின்பக்கம் எழுதப்பட்டது, யூஸ் பண்ண தாள் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு A4 ஷீட்டில் அதை பாதியாக கிழித்து அதை பாதியாக மடித்து படக்கதை எப்படி எழுதணும்னு, இப்போ நிறைய பேருக்கு எப்படி எழுதணும்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இந்த சீனில் யார் எங்கே இருக்கணும், அப்புறம் அதில் வந்து டயலாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் எழுதணும். அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை கேட்குறப்ப அவர்கிட்ட பேசினது தான். முடிகிற வரைக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. என்றைக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறாரோ ஒரு நாள் முன்னாடியே அனுப்பிடுவார். அது போய் அப்போல்லாம் போஸ்ட்டில் தான் அனுப்பணும், முன்னாடியே அனுப்பிடுவார். அதில் அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்காது. கையில் எழுதுனா அதை அப்படியே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கையெழுத்து இருக்கும். அதாவது ரொம்ப என்னது, எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர். ரொம்ப சின்சியராக இருக்கணும். ஒரு எதை எடுத்துக்கிட்டாலும் எந்த வயசானாலும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஒரு கேள்வி, அவர் உங்களுக்கு அனுப்பிச்ச அந்த லெட்டர், அந்த கதை பிரதிபை, எனி சான்ஸ் அந்த பேப்பர் வச்சுருக்கீங்க? இல்லை, அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அம்மாவை தேடின்னு சொல்லிட்டு அகிலான்ற அந்த பொண்ணு தான் மெயினாக வச்சு எழுதினார். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவரோட எழுத்து வயசானாலும் சரி அந்த இது குறையவே இல்லை. அந்த கதை எப்படிங்கிறத விட அவர் எழுத்து செஞ்ச மாயம்தான். நான் வந்து ஒரு கையெழுத்து பிரதியாக பார்த்தேன், பிரிண்ட் பண்ணி படித்தது போக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான. ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா மேம், வாண்டு மாமா சாரோட சில மெமரபிளையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அதை வச்சுருக்கேன். அவர் விகடனுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது அதை அவரோட கையெழுத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. அதுவும் இருக்குது நம்மகிட்ட. அதெல்லாம் அது அவருடைய ஷீலாவை காணும் கதையை வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஃபிலிம் ரோலில் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்மலாம் 40+ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான் அது, சரிங்களா? ஸோ ஃபிலிம் ரோலில் வச்சு அதுக்கப்புறமா தான் அதை நெகட்டிவாக வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க அவங்க. அந்த ஃபிலிம் ரோல் என்கிட்ட ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பை இன்ஸ்டான்ஸ் இது இருந்ததுன்னா எல்லாமே அப்படின்றது
அதுதான் இது. தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் அனெக்டோட். மேம் இப்போ அடுத்து உமாசக்தி மேம், நீங்கள் ஒரு போயட்டாக இருக்கீங்க, கவிஞராக இருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க. அதை தாண்டி லோயலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காமில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க நீங்கள். அதெல்லாம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கனெக்ட் நடந்திருக்கும் ஒரு பர்டிகுலர் ஆத்தர் கூட. இல்லை அந்த மாதிரி வாண்டு மாமா சார் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு? நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க சின்ன வயசுல வந்து மறைஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி சில அது சின்ன வயசுல. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷனலாக க்ரோ ஆனதுக்கு அப்புறமாகும். இப்போ மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் நீ காலையிலேருந்து 6 பேர் இதை சொல்லிட்டாங்க அந்த வார்த்தைக்கு. 6 பேர், சரிங்களா, இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் ராம் மேம். அந்த மாதிரி நீங்கள் என்ன மேம்? கண்டிப்பாக எனக்கு வந்து மொழி நடை அவர் எளிமையாக எழுதக்கூடியவர் தானே. அந்த வயசில் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, டைரி எழுதுகிற பழக்கம். எவ்வளோ பேருக்கு இருந்ததுன்னு தெரில. நான் வந்து படித்த புத்தகங்கள், நான் பார்த்த படங்கள் பற்றினா ஒரு குறிப்பு எழுதி வைப்பேன். ஸோ இந்த கதைகள் பற்றின சின்ன சின்ன குறிப்பெல்லாம் நான் எப்போதுமே எழுதி வைப்பேன். அது என்னோடய கட்டுரை, நம்ம கிளாஸில் எழுத கொடுப்பாங்க இல்லையா அசைன்மெண்ட்ஸ், சின்ன வயசில் கட்டுரை போட்டி, எல்லாத்துலேயும் கட்டுரை போட்டியிலலாம் எனக்கு தொடர்ந்து பரிசு வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த வாசிப்பு. இந்த மொழிநடையை நம்ம உள்வாங்கிக்கிறோம், நம்ம படிக்கிறதான நம்ம வெளிப்படுத்துவோம். அந்த அழகான ஒரு மொழிநடை வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஓவியரும் கூட. ஸோ நிறைய நானுமே ஒரு ஆர்ட் நோட்னு வச்சு அதை வரைகிறது, கபீஷ் எல்லாம் நான் நிறைய வரைஞ்சி வச்சுருவேன். ஸோ கவின் கலைக்கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்கலை. ஸோ என்னுடைய பத்திரிகை துறைக்கு நான் வரணும், நான் எழுத்தாளர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து 13 வயசில் நான் என்னோடய டைரியில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் வாண்டு மாமா தான். ஸோ அவருடைய இவரை மாதிரி எழுதணும், இவரை மாதிரி நம்ம சிந்திக்கணும், இவரை மாதிரி நம்ம எல்லாரும் படிக்கணும், நம்மளுடைய கதைகளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த வயசில் எனக்கு இருந்தது. அது ரொம்ப வருஷம் கழித்து அது நடந்தது. அதுக்கு மறுபடியும் பத்திரிகை தான். பத்திரிகையை படித்து வளர்ந்ததுனால நம்ம பத்திரிகைக்குள்ளே இருக்கிறப்போ அந்த ஒர்க் வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸாக உள்ளே இருந்திருக்கு. ஸோ அங்கே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இல்லை, அது ரொம்ப எளிமையாக இருந்ததுக்கு காரணம் சின்ன வயசுலேருந்து பத்திரிகை துறையில் எழுதினவங்களோட எழுத்துக்களை படித்து உள்வாங்கி நாமளும் அதை வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருந்தது. அது ஒரு விஷயம் என்ன ரொம்ப டீப் இம்பேக்ட். அண்ட் இப்போது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ், நான் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கேன் லோயலா காலேஜில். ஒரு 10 மினிட்ஸ் வந்து கதைகள் மூலமாக தான் கிளாஸ் ஆரம்பிப்போம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்புறம் படிச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கதை பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் வந்து இங்கேருந்து தான் நமக்கு தொடங்குது. ஸோ இதுதான் நான் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம்னு சொல்லுவேன். மசில் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், சப்கான்ஷியஸாக நமக்கு உள்ளே போயிருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் வாண்டு மாமா அவர்களுடைய கதைகள் வந்து நமக்கு மசில் மெமரியாக உள்ள நம்ம டிஎன்ஏவில் எங்கேயோ கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். தட்ஸ் வாட் ஐ டேக் இட் திஸ் ஃப்ரம் யூ. மேம் தீபா மேம், என்ன கொஸ்டின் சார்? ஆமாம், என்ன இன்டேக் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும்? நான் இது 3 இதுக்கும் அதான் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக இது அப்படிங்கிறது வந்து இப்போது பார்க்கும்போது அவருடைய நம்ம அப்போ படிக்கும்போது நம்மளுக்கு தெரியாத பல விஷயம், அவர் என்ன செய்திருக்கிறாரு, என்ன மாதிரியான அணுகுமுறையில் அவர் வந்து குழந்தைங்களை அணுகியிருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் அவர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு. குழந்தைங்களுக்காக தான் எழுத போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அவருடைய தாட் ப்ராசஸ் தான் நான் திரும்ப நான் யோசிக்கிறேன். அப்போ எது அவங்களுக்கு தெரியணும், இப்போ நம்ம சொல்லணும் இந்த ஏஜ் குரூப்பில் இது அவங்களுக்கு தெரியணும். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடிலாம் பார்த்தாச்சுன்னா 13+, 8+ அப்படின்லாம் போடுறாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. 21+ பார்க்குறது 18+ பார்க்குறதுல நிறைய இது அதில் இருக்குது. இவருடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருந்தது, இவங்களுக்கு கடலோடிகளை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உலோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். உலோகத்தை இப்போ தான் நான் பார்த்தேன். அந்த புக்கை திருப்பும் போது நான் பார்க்குறேன் எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். ஒரு இரும்புக்கு விட்டமின் தாது பொருட்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு டைட்டிலையும் அவர் எப்படி யோசித்தார், அவருக்கு எப்போ நேரம் இருந்தது, எவ்வளோ நேரம் எழுதினார் எனக்கு தெரியல. அவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கேட்கணும். அவருடைய வாட்சில் மட்டும் 48 மணி நேரம் இருக்கலாம். எப்போ எழுதுவார், தொடர்ந்து வந்து ஒரே மாதிரியான தன்னோட டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதுறது ரொம்ப சிரமம். நீங்கள் யாருக்கு வேணாலும் எழுதலாங்கிறது வேறு. என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் குழந்தைங்க தான், அவங்களுக்காக தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணி எழுதுறாருங்கிறது ரொம்ப சிரமம். உலகம் முழுக்கவுமே வந்து குழந்தைகளுக்கான எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்னெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரியான கதைகள் வர ஆரம்பிக்கும். இவர் தன்னை அதில் பிரேக் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகிறார். ஃபிக்ஷன் எழுதிட்டே இருக்கிறாரா. ஃபிக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா துப்பறியும் ஃபிக்ஷன். ரொம்ப ஆச்சரியமான தகவல் இதில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த ஹரி அனுஷ் அந்த கதாபாத்திரத்துக்கு அம்பத்தூரில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருந்துதான். அந்த 2 பேருக்கும் அவருக்கு இருந்தது போய் கதாபாத்திரங்களுக்கான ரசிகர் மன்றங்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படியான ஒரு கதை, ஒரு பக்கம் துப்பறியும் கதை,
அதோடைய வந்து 2 பக்கம் எழுதுறாரு. அவருக்கு தெரியும் குழந்தைங்க ரொம்ப படிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால எந்த இடத்துல பிரேக் பண்ணணும்னு அவருக்கு தெரியுது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் பிள்ளையாருடைய கதை எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, பார்வதி குளிக்க போனாங்க, அப்போ அவங்களுடைய வந்து காவலுக்கு வச்சுட்டு போனாங்க பிள்ளையார், சிவன் வந்தார், அப்படி ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கதையை சொல்கிறார், பிள்ளையாருடைய கதையை. அவங்க வந்து ஒரு மண்ணால் பார்வதி பொம்மை செஞ்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு உயிர் அவங்களுடைய ஸ்பரிசம் பட்டதும் அந்த குழந்தைக்கு உயிர் பெற்ற உடனே, கண்ணா உன்னை பார்த்தா வந்து என்னால் விட்டுட்டு போக முடியல, நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ என் கூடயே இருக்கணும் போல் இருக்குது, நீ என்னுடைய பையன்தான் சொல்லி தூக்குறாங்க. அந்த பொம்மையோடைய தலை கீழே விழுந்துடுது. அப்போ வந்து அவங்க ரொம்ப பயந்து ஐயோ குழந்தையோட தலை இப்படி விழுந்துடுச்சே அப்படின்னோடனே சிவன் வராரு. இல்லை கவலைப்படாத, அதனால் என்ன உன் குழந்தை எப்போவுமே அழகாக தான் இருப்பான்னு சொல்லி யானையோடைய இதை தலையை வைக்கிறார். ஆனாலும் வருத்தம் தானே, அம்மா தானே, ஏன் குழந்தைக்கு இப்படி யானையோடைய தலையை வச்சுட்டீங்களே அப்படின்னோடனே அவர் ஒரு கதை சொல்கிறார். இல்லை, இதற்கு ஒரு காரணம் இருக்குது. கஜமுகாசுரன் அப்படின்னு ஒருத்தரை வந்து இவர் வந்து வதம் பண்ணுறதுக்காக, அந்த கஜமுகாசுரனுக்கு ஏன் அப்படின்னு அப்படி ஒரு கதை. அது நம்ம ஒரு புராணத்தை தான் அவர் வந்து தன்னுடைய ஸ்டைலுக்கு மாற்றுறாரு, தன்னுடைய ஆனால் அதை கன்வின்சிங்காக பண்ணுறாருல. அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அதை பண்ணுறாருல, அதுக்கு எவ்வளவு வந்து அவருக்கு யோசனை இருந்திருக்கணும். அப்போது அவர் எவ்வளவு விஷயத்துலேயே மாஸ்டராக இருந்திருக்கணும். அவர் எழுதுறத நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எந்த நாட்டுக்கும் அவர் போனாரான்னு எனக்கு தெரியாது. அவர் போய் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் விசிட் பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எங்கேருந்து அந்த நாலேஜ் அவர் உள்ளே கொண்டு வந்தார், அதை எப்படி ஒருங்கிணைச்சார், அதுக்கு தனியாக தாட் ப்ராசஸ் வேணும்ல, அதுக்கு தனியாக சிந்தனைகள் வேணும்ல, அதுக்கு டைம் வேணும்ல, அதை அவர் எப்படி பண்ணார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரமிப்பும் நாம் இயங்கிறதுக்கான ஒரு செயல் ஊக்கமும் வந்து அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஒன் மோர் பாயிண்ட், குழந்தைங்களுக்கு எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய பொறுப்புணர்வு கண்டிப்பாக. ஏன்னா அந்த யங் மைண்ட்ஸை வந்து ஒரு ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொடுக்குற விஷயங்கள் அவங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கதைகள் வெவ்வேறு மல்டி டேலண்டட் பர்சனாக அவர் இருக்கிறப்போ அவர் கொடுக்குற அத்தனை கதைகள்லேருந்து வரக்கூடிய அந்த மாரல்ஸ் வந்து நம்மளை வந்து கட்டமைக்குது. நம்மளுடைய எத்திக்ஸ், we are accountable for so many things. அதில் வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் அவருடைய எழுத்துக்கள்லேருந்து. அக்கௌண்டபிலிட்டி. அதாவது ஒரு கனமான விஷயத்தை சிம்பிளாக எழுதுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு திறமை. ஏன்னா சீப்பாக ஆக்கிடக்கூடாது அதை. அதே சமயம் அந்த குவாலிட்டி கம்மியாகாமல் அதை சிம்பிளிஃபைடாக பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு பெரிய ஆழ்ந்த அறிவு வேணும். அது குழந்தைகளுக்கு எழுதும்போது ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணும்போது அதில் அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கணும். அது வந்து குழந்தைங்களோட உலகத்துக்கும் சம்மந்தமாக இருக்கணும். அதே சமயத்தில் இப்போ கனமான இந்த உலோகங்களோட கதைகளோ இல்லை யானைகளை பற்றியோ சொல்லும்போதோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸை வந்து சிம்பிளிஃபைடாகவும், அது இப்போது குழந்தைகள் அப்படிங்கும்போது நம்ம எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து 16 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பெரிய கேன்வஸ் அது. அப்போது எந்த ஸ்டேஜில் வேணாலும் அந்த குழந்தைகள் அந்த புக்கை எடுத்து படிக்கலாம். அது காமிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சப்ஜெக்டிவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் எல்லா குழந்தைங்களுக்கும் அது ஈஸியாக போகிற மாதிரி ஒரு மொழியும், அந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் அவர் நிறைய புத்தகங்கள் அது மாதிரி கையாண்டிருப்பார். அந்த மாதிரி அவருடைய சில புத்தகங்கள் வந்து நான் படித்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள். இது மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி. நிகழ்வு ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்மளுடைய பார்வையாளர்கள் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறார்கள். ஷால் வி டேக் தெம்? எஸ், ஓகே. பார்வையாளர்கள், நான் பேசுகிற வாண்டு மாமா கதைகள் படிக்கும்போது ஒரு உணர்வு இருக்குது, அதை மற்றவங்க சொல்லும்போது ஒரு உணர்வு வருது. ஒரே கதையாக அந்த கதையை நான் படிச்சிருக்கேன், அது வேற ஒருத்தர் டீச்சர் சொல்லும்போது அது வேற மாதிரி உணர்வு. அந்த உணர்வு எப்படி அந்த கதையில் வருது? ஒரு நிமிஷம் மேம், வீடியோக்காக இந்த கொஸ்டின் ரீஃப்ரேஸ் பண்ணி ரெடி பண்ணுறேன். உதவி இயக்குனர் ஹரிராமன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வாண்டு மாமாவின் கதைகளை படிக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, அதே கதையை நான் படித்துவிட்டு வேறு ஒரு கதை சொல்லும்போது எனக்கு வேறு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, இதை எப்படி அணுகுகிறீர்கள் என்று. எனிஒன் மேம் ஆன்சர்? ஆமாம், கதை சொல்லி ஆகிய ரம்யா மேடம் தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதாவது கதைகள் எப்படியுமே வந்து சொல்கிற விதத்தில் இருக்குது. இப்போது சில கதைகள் நான் சொல்லும்போதே கதை சொல்லியாக சொல்கிறேன். சில கதைகள் வந்து டெக்ஸ்ட்டில் படிக்கும்போது அதை நான் உள்வாங்கிற சமயம் எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நான் ஒரு கற்பனைக்குள்ளே போக எனக்கு ஒரு உலகம் விரியும், அதைத்தான் நான் சொல்லுவேன்.
அப்போ வந்து அந்த கதையோட சாரம் ஒன்றா இருந்தால் கூட உங்களை நான் கை கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு பெரிய மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தை உங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு சில விஷயங்களை நான் காமிக்கிறேன் அப்படின்னா என் பார்வையில் நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு காட்டுவேன். நீங்களாக போய் பார்க்கும்போது நீங்கள் வேறு விஷயங்களை பார்ப்பீங்க. ஸோ கதைகள் அப்படி தான். எப்பயுமே நான் கூட்டிகிட்டு போகும்போது, நான் சொல்லும்போது என்னோடய உணர்வுகள் எல்லாமே கலந்து வரும்போது அதில் சில இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் கொடுப்பேன், சில இடத்துல நான் வந்து கடந்து போவேன். அது ஒரு கதை சொல்லியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் அது. அதை நீங்கள் வாசிக்கும்போது சில இடங்கள் உங்களுக்கு அபாரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கதையை சொல்லும்போதே எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து சொல்லலாம், நடுவுலேருந்து சொல்லலாம், இல்லை ஒரு ஆத்தர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படியும் சொல்லலாம். ஸோ அந்த கதை சொல்லல், அதை கதை கேட்கறது ரெண்டுமே வந்து அண்டு கதைங்கிறது ஒரு மேஜிக் பாட் மாதிரி. நீங்கள் அதுலேருந்து ஒரு கதையிலேருந்தே 4 கதை நமக்கு கற்பனைக்குள்ளே ஓடும். ஸோ அது வந்து அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இது. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியும். அதே கதை இன்னொருத்தவங்க சொல்லும்போது அது இன்னும் வேறு மாதிரி தான் தெரியும். ஸோ கதையோட பியூட்டியே அதுதான். அது எப்படி வேணாலும் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அவங்க யார் எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க அந்த கதையிலங்கிறத பொறுத்து. நன்றி. த குட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக் நாவல். அந்த கிராஃபிக் நாவலுடைய கதாசிரியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் வர்ற ஒரு நாய்க்கு வந்து அவர் வந்து மிக பிரபலமான ஒரு காமிக்ஸ் எடிட்டரோட பேரை வச்சிருப்பார். சரிங்களா? இல்லை நிஜமாக நடந்தது. இதை நான் வந்து ரீல் போட்டு அதை பற்றி தீராநதியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். த குட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். டிசி காமிக்ஸோட, மார்வல் காமிக்ஸோட எடிட்டர். சரிங்களா? அவருடைய பேரை, அதுவும் அந்த குட் டாக் கதைகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நாய்களை பற்றிய கதைகள். அதில் முதலாளிக்கு கட்டுப்பட்டு முதலாளி தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாய்க்கு கழுத்தில் கிர்பி, ஜாக் கிர்பி அவரோட பேர். சரிங்களா? அதுக்கு கிர்பின்னு பேர் வச்சிருப்பாரு. மற்ற நாய் ஒன்று இருக்கும், அது இண்டிபெண்டாக திங்க் பண்ணுற நாய். அந்த நாய் வந்து என்ன பண்ணணும்னாக்கா கேட்கும், நீ நாங்கள் எல்லாம் சுதந்திரமாக இருக்குமே, நீ உன்னுடைய கயிறை நான் அவுத்து விடுறேன் வா அப்படின்னா கூட இல்லை முதலாளி இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து இயங்குவது. எனக்கு அந்த கிர்பியை பார்த்தோன்னே ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து ஜாக் கிர்பி தான் ஞாபகத்துக்கு வராரு. லெஜெண்டரி எடிட்டர் அண்ட் கிரியேட்டர் ஆஃப் காமிக்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த ரைட்டருக்கு ஒரு பர்சனல் மெயில் அனுப்புகிறேன். இஸ் குட் இனஃப் டு ஆன்சர் தட். நான் அவருக்கு ஒரு மெயில் போட்டு, சார் இந்த கதையில் வந்து நீங்கள் இந்த நாய்க்கு இந்த பேரை வச்சுருக்கீங்க, அதுவும் கரெக்டாக அது கழுத்தை சுற்றி ஒரு வளையம் போட்டு அதனுடைய அந்த லீஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறு வந்து அந்த நாயை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிற மாதிரி தான் புத்தகத்தோட முதல் பக்கமே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாக் கிர்பி தான் குறிப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் ரொம்ப டீசெண்டாக, ஒரு கதையை எழுதும் வரைக்கு தான் அது படைப்பாளிக்கு சொந்தம், எழுதிய பிறகு அதை எப்படி வேண்டுமானாலும் படிப்பவர்கள் இன்டர்பிரேட் செய்து கொள்ளலாம், ஐ லீவ் இட் டு யூ, பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக அந்த விஷயத்த சொல்லிட்டார் அவர். ஸோ உங்ககிட்ட இருந்து நான் அந்த மாதிரி ஒரு, நீங்கள் சொன்னதை நான் அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் எடுத்துக்கிறேன் நான். இது எனி 1 or 2 questions, பட் கேள்வியாக மட்டும் கேளுங்களேன். ஜேகே, கேள்வி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து என்ன பேரண்டாக எல்லாருமே, இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு குழந்தைய அவங்களோட அனுபவங்களை சொன்னீங்க. நான் வந்து இப்போ பேரண்டாக இருக்கும்போது நீங்கள் அவங்க வாசிக்கிற அவங்க உலகத்தில் கதை அப்படின்னு ஒரு அஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா, வாழ்த்து மாமா காலத்தில் இருந்தது இப்போ என்ன இல்லை. ஏன்னா நான் சொல்ல தமிழ் வாசிக்கிறேன், தமிழ் சிறப்பு என்ன இல்லைங்கிறது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டராகவும் சொல்ல வேண்டிய ஜாலியாகவும் சொல்லலாம். இதாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அது ஒரு ரோல் இருக்குது. இந்த கருத்தாக இருக்கிற பிறகு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு வரும். வரும்போது நம்ம இங்கேருந்து அது கிளத்த கண்டிப்பா. இப்போ யூடியூபுக்காக இந்த கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். எனக்கு கேட்குறவங்களுக்கு அவரோட வாய்ஸ் கேட்குறேன். பதிப்பாளர் ஜீவ கரிகாலன் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், ஓர் வாசகராக நீங்கள் வாண்டு மாமா கதையை படித்து ரசித்திருக்கிறீர்கள் உங்கள் இளம் வயதில். இப்போது நீங்களே ஒரு பெற்றோராக இருக்கும்போது அந்த கதைகளை எவ்வாறு அணுகுகிறீர்கள்? இந்த கதைகள் இந்த காலத்தில் ஏன் இப்படிப்பட்ட படைப்புகள் உருவாவதில்லை? அப்படிதானே சார்? ஏன் குறைந்து இருக்கிறது? இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கதைகள் ஏன் குறைவாக இருக்கிறது, இல்லது ஏன் கிடைக்கவில்லை? கதைகள் இருக்குது. நம்ம குழந்தைகள் கிட்ட ஸ்க்ராலிங் ஹேபிட் வந்துருச்சு. ரொம்ப சின்ன குழந்தையே வந்து நான் ட்ரெயினில் பார்க்குறேன், இல்லை ட்ராவல் பார்க்குறப்போ கையில் இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் தான் பார்க்குறாங்க, மற்றது கூட இல்லை. யூடியூப்லாம் இல்லை, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன வயதுலேயே அது பழக்கம் அதுக்குள்ளே வந்துடுது. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இன்சிஸ்ட் பண்ணணும், ஒரு ரீடிங் டைம் ஒன்று கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும்.
எழுதுகிறாங்க. இப்போ இருக்கிற குழந்தை எழுத்தாளர்கள் விஷ்ணுபுரம் சரவணன் எல்லாருமே நண்பர்கள் தான், ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க. என்ன நான் பார்க்குறேன்னா, மெச்சூரிட்டி லெவல் குழந்தைங்களுக்கு அதிகரிச்சிட்டோ அப்படின்னு தோணுது. நம்ம குழந்தையாக இருக்கிறப்போ குழந்தையாகவே இருந்தோம், அதனால் நமக்கு வியப்பாக இருந்துகிட்டு இருக்கு. உலகம் வந்து ரொம்ப அந்த கதைகளும் நம்மளோட ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை மறக்கிறோம், காணாமல் போகிறோம், நிறைய கற்றுக்குறோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க வெல் இன்ஃபார்ம்டு, ஏஐ வரைக்கும் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸே வந்து அவங்களுக்கு இன்னும் சில்ட்ரன் கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேசுறதில்ல, அவங்கள ஒரு அடல்ட்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். பட் இதே மீறி சேலஞ்சஸையும் மீறி வந்து கதைகளை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டில் கொடுக்கலாம், அவங்கள வந்து அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். ரொம்ப இன்ட்ராக்டிவாக கதைகள் இருந்ததுன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இப்போ இருக்கிற ஒரு சில்ட்ரனுக்கு வந்து, அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் கூட நம்ம எழுத்தாளர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு அவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்க உலகத்துக்குள்ளே அவங்க என்ன விரும்புகிறாங்க, இன்னுமே அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லலாம். அவை சொல்லிட்டேன்னா ஓரளவுக்கு ஜீவா? ஓகே ஓகே. கிறுக்குத்தனம் இல்லை சார், இப்போ உள்ளவங்கள்ட்ட ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் சோஷியல் தாட் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க. நம்மளும் பொதுவாக வந்து சிறுவர் கதைகள் படிக்கிறோம், இதழ்களில் உள்ளதை நம்ம படிக்கிறோம். ஏன் குழந்தைங்களுக்கு இவ்வளவு சோஷியல் அவேர்னஸும் இவ்வளவு தாட்ஸும் ஏன் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, குழந்தைகளுடைய புத்தகங்களில் கதைகள் இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரைட்டர்ஸுடைய கதைகள் அதில் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்குது. நிறைய இது வந்து நீங்கள் ஹக்கிள்பெரி ஃபின்லேருந்து ஒரே ஒரு இது சாப்டர் எடுத்து போட்டாச்சுன்னா முன்னாடி என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் புக் ஃபேரில் நிறைய குழந்தைங்க அதை போய் எங்கள் பாடத்தில் இருக்குதுன்னு போய் எடுக்கிறாங்க. நாம் அந்த பாடத்திட்டத்தில் இது மாதிரியான கதைகளை வைக்கணும்னா முதல்ல நம்மக்கிட்ட அது ஏராளமான கதைகள் இருக்கணும். அதற்கான ஒரு கல்ச்சர், ஒரு லெகசி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கணும். நம்ம அந்த லெகசியை எங்கோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். இரண்டாவது, குழந்தைகளுக்கு எழுதுறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு நம்மளை மீறிய ஒரு குழந்தைத்தனம் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, கோட்டிக்காரத்தனம் வாங்க எங்கள் ஊரில், அது வந்து அது இருக்கணும். நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அவங்கள கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாண்டு மாமா கிட்ட இருந்தது, அவர் கைட் பண்ணவே இல்லை. அவருக்கு தெரியும் உலோகங்களின் கதைகளை எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், கடலோடிகள் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், கோலங்களின் கதைகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் நீங்கள் மாயப்பேனாவோ மந்திர கம்பளமோ கனவா நிஜமோ அது யாருக்கு, அதில் என்ன வரணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அதுலேயும் வந்து இயற்கை விழிப்புணர்வு இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறதா இருக்கணும். ஆனால் ஒரு இடத்துலையும் பிரச்சாரம் இருக்கவே இருக்காது. இப்போ உள்ள நிறைய குழந்தை எழுத்தாளர்கள்கிட்ட அந்த பிரச்சார நெடி இருக்குது, அதை தவிர்த்திருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த கொஸ்டினுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, இப்போ பிக்நெட் மாதிரி சீரியஸில் அவங்க வந்து ஒரு ஒர்க் புக் மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் எடுக்கிறாங்க வாசிக்கிறவங்க கிட்ட இருந்து. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கதையோட தனக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்து பிக்நெட் அவன் வந்து அந்த கேரக்டர் ஒரு டைரி வச்சுருந்தானா இந்த குழந்தையும் ஒரு டைரி அதில் எழுதுகிற மாதிரி, அதுக்கு நடுவில் ஒரு இது, ஸோ அவங்க அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் மர்ச்சன்டைஸ், அந்த ஊரில் வந்து ஒரு காமிக் வந்ததுனாக்கா அதுக்கு உண்டான மர்ச்சன்டைஸ் வருது. ஸோ தே ஓன் த கேரக்டர், அந்த கேரக்டர் அவங்க ஓன் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு அந்நியமாக இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய புத்தகங்களில் குழந்தைங்களுக்கு நம்ம இப்பயுமே ஃபேரி டெய்ல்ஸோட குழந்தைங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் எந்த ஏஜ் குரூப்லேயும். பட் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு காமிக் சீரீஸோ புதுசாக ஒரு கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் அதில் ரிலேட்டபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கூட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எல்லாருக்குமே. இப்போ எப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாங்கன்னா கிரிக்கெட் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இது இப்போ கூட க்ரேஸ் இருக்கோ, அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸை அவங்களால ஓன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த வாசிப்பு இன்னும் எக்ஸ்டென்சிவாக வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து அதிகம் தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் வந்து நமக்கு இந்த புத்தகங்களே போதுமானதாக இருந்தது. இந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. பேரண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து படிக்கிறோம், வீட்டில் படிக்கிறோம், நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் குழந்தைகளுக்கு, அது ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் வந்து இப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் நம்ம சொல்லவே வேணாம், காலங்காலமாக வந்துகிட்டே இருக்குது. அது வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிவிட்டு ராமாயணமும் மகாபாரதமும் குழந்தைகள்கிட்ட போய் சேர்ந்துருது.
அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். வாண்டு மாமாவை வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதையே இந்த காலத்து குழந்தைகளுக்கு கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் நவீனமாக மாற்றிக்கணும். சொல்கிற அந்த மாதிரி கொடுத்தா அது எந்த காலத்து குழந்தைகளாகவும் அடுத்தடுத்து அது அவரோட எழுத்து போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்வும் அதுக்கு ஒரு ரீவிசிட்டிங் அவர் லெஜெண்டரி, அவர் ஓன் ரைட்டர்ஸை கொண்டாடுறது, அந்த எழுத்துக்களை மறுபடியும் கொண்டு வருது, இதுவுமே ஒரு நிச்சயம் ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேம். மேம், இந்த இடத்துல பிஃபோர் ஒரு 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 2022 சார் வாங்க சார். 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் அது 2022 எடுக்கப்பட்ட ஒரு சர்வே முடிவுகள் இது. நான் கொஞ்சம் அப்டேட் ஆகலை, மன்னிச்சிடுங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் மெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பாமல் கார்ப்பரேட்டாக அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அனுப்புகிற ஒரு மெயிலை எவ்வளோ நேரம் மக்கள் படிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நான்லாம் பார்த்தீங்கன்னா பக்கமாக மெயில் அனுப்புவேன் அஃபீஷியலாக. சரிங்களா? எனக்கு வந்து இந்த டாக்குமெண்டேஷன் டீட்டெயிலிங் அதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நிர்வாகத்தில் நான் ஒரு மெயில் அமைச்சிருந்தேன். அவர் என்னுடைய எம்டி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே அது அவ்வளோ பெருசாக மெயில் போட்டிருக்கீங்க, என்ன விஷயம் கேட்குறேன். சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 செகண்ட்ஸ்க்கு மேலே யாருமே உங்களுடைய மெயிலை படிக்கிறது இல்லை. 7 செகண்ட்ஸ். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அட்டென்ஷன் ஸ்பேன், நீங்கள் 2 பேருமே சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். யூடியூப்பில் அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சராசரி இண்டிவிஜுவலோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் 8 செகண்ட்ஸ். 8 செகண்ட்ஸ். 8 செகண்ட்ஸில் உங்களால் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே அவனை நிற்க வைக்க முடியலன்னா, ஸ்டிக்கினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கண்டென்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறது. 8 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை அவனை இம்ப்ரெஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த கண்டென்ட் விட்டு போயிடுறான். 2023 ஜனவரியிலிருந்து 2024 2025 ஏப்ரலில் இருக்கோம். நம்ம யூடியூபுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, லாங் ஃபார்மேட் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 நிமிஷம் 10 நிமிஷம் போகிற வீடியோக்கெல்லாம் அது எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸும் ரீல்ஸும் இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ தான் போயிட்டுருக்காது. அப்போது எழுத்துப்பூர்வமாக படிப்பதிலிருந்து விலகி அவங்க வந்து விஷுவலாக கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் அப்படி விஷுவலாக கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுகிற இடத்திலேயே அவங்க வந்து 8 செகண்ட்ஸ்க்கு மேலே எதையும் பார்க்குற அவங்களுக்கு அந்த இது இல்லை, ஸ்டிக்கினஸ் இல்லை. அதே மாதிரி அவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே ரீல்ஸை பார்க்க மாட்டேன்றான்னும் போது எனக்கு மிகப்பெரிய கேள்வி, கடைசி கேள்வியை அதை வச்சிடறேன் நான். அது அப்போது நம்ம கிட்ட கண்டென்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தடுமாறுறோமா, இல்லை இந்த காலத்தில் டபுள் ஸ்க்ரீன் வியூவிங் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. நீங்கள் டிவி பார்க்கும்போது உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதா, இல்லை கண்டென்ட் நிஜமாகவே ஸ்ட்ராங்காக இல்லாததால தான் நம்மளுடைய இந்த ஃபோக்கஸ் டைம் அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டு வருதா? கடைசியாக இந்த கேள்வியோடு இந்த நிகழ்வை முடித்துக்கொள்ளும். இதில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து உண்டு. நாம் வந்து கையில் ஃபோன் இருக்கிற குழந்தைங்க அதை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஃபோனை வாங்கி ஒரு 3 நாள் வைங்களேன், 4வது தடவை அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. நாம் தான் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்குறோம். நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது. அந்த அட்டென்ஷன் ஸ்பேனிங் டைம் இருக்குதுல்ல, அது வந்து அது உருவாக்கப்படுறதுன்னு எனக்கு தோணுது. இந்த ரீல்ஸுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்க்க வைக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒன்றா தான் எனக்கு தோணுது. இன்றைக்கும் நீங்கள் அவ்வளோ பெரிய கட்டுரை இருந்தாலும் இன்றைக்கும் மேகசின் விற்றுக்கிட்டு இருக்குது சார். இன்றைக்கும் வந்து ஒரு படத்தை வந்து பொறுமையாக பார்க்குறாங்க. முதல் 20 நிமிஷத்தில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லாத ஒரு படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு புத்தகம் வந்து பிடிச்சி போச்சுன்னா அதை முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக பார்க்குறாங்க. இன்றைக்கும் நிறைய காமிக்ஸ் வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்குது. கொரியனில் அதிக காமிக்ஸ் விற்குதுங்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க தான் வந்து மீடியாவில் விஷுவல் மீடியாவில் முன்னணியில் இருக்கிறவங்க. நாம் பண்ணுற தவறு என்னென்னா, நாம் தான் கேஜெட்டை கொடுக்குறோம். அந்த கேஜெட்டில் என்ன நாம் முதல்ல கேஜெட்டை பார்க்குறோம். வீட்டில் அப்பா அம்மா பாட்டி தாத்தா பெரியம்மா சித்தப்பா எல்லார் கையிலையும் கேஜெட் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க கேஜெட் பார்க்கத்தான் செய்வாங்க. நாம் அவங்கள வழி நடத்தலை. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி பிரெயின் மாறும் சார்? எனக்கு அதில் வந்து தெரியல, எப்படி பிரெயின் மாறும்? ஒரு கைக்கு குழந்தைங்க 6 மணி நேரம் ஸ்கூலில் இருக்கிறாங்களே, அப்படி பார்த்தாச்சுன்னா 6 மணி நேரம் அவங்களால வந்து கவனிக்க முடியுது. இன்றைக்கி வந்து எக்ஸாம் எழுத முடியுது, எழுதுகிறாங்க. அப்புறம் எப்படி அது வந்து மூளை வேலை செய்யாமல் போகும்? நாம் தான் அந்த இடத்துல வந்து அவங்கள புத்தகத்துலேருந்து விலக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு கையில் நம்ம புத்தகம் கொடுக்கல, நாம் கையில் என்ன வச்சுருக்கோமோ அதை அவங்க வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். மேம்,
ரொம்ப நன்றி மேம். இன்ட்யூட்டிவ் ஆன்சர் அது. பட் இந்த அடுத்த உமாசக்தி மேடம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒன்று லேசி பேரண்டிங், குழந்தையை கவனிச்சிக்க பராமரிக்க நேரம் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்க மற்றவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இது லேசி பேரண்டிங் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் நான். அது ரெண்டாவது இடத்துல இப்போ இருக்கிற யங் பேரண்ட்ஸ் நிஜமாவே அவங்க படிக்கிறாங்களா? அவங்க படிச்சிருந்தாங்கன்னாக்கா மேபி அவங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலையும் நூலகத்துறையிலையும் ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்காங்க மேம், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. என்னென்னா, பெண்கள் பத்திரிகை எது வந்தாலும் நூலகத்துறையில் ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு வீட்டில் ஒரு பெண் படித்தால் 100% அந்த வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள் என்று. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் பெண்கள் பத்திரிகை ரொம்ப கம்மியாகிட்டு குறைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்கு. சிறுவர்கள் பத்திரிகை இப்போ இல்லவே இல்லை. சரிங்களா? அஃபீஷியலாக அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு முழுவதும் விற்பனையாகும் ரெஜிஸ்டர்ட் சிறுவர் பத்திரிகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோகுலம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சுட்டி வீடன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லேசி பேரண்டிங் அண்ட் என்ன சொல்கிறது, பெற்றோர்கள் படிப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மேம் கண்டிப்பாக. இப்போ நம்ம கிட்ட நிறைய கான்டென்ட் கையில் இருக்குது. நம்ம அதை வந்து இருக்கிற கான்டென்ட்டை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். அதுக்கு நம்ம விஷுவல் மீடியம், எந்த மீடியம் அவங்க விரும்புகிறாங்களோ அதை கொண்டு வரணும். பட் ரீடிங் ஹேபிட் ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக ஒரு பாடத்திட்டமாகவே அவங்க கொண்டு வந்து, முன்னாடியில் நமக்கு மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்தது, இப்போ அந்த கிளாஸ் கிடையாது. அந்த கிளாஸில் நிச்சயம் கதை புக்கு இல்லை லைப்ரரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. லைப்ரரியில் உட்காந்து நம்ம அந்த கதையை வாசிப்போம். இப்போ இருக்கிற காலேஜஸ்லேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி கம்பல்ஷன் கிடையாது. அது நம்ம விருப்பம் சார்ந்து இருக்கிறதுங்கிறதுனால அவங்க அதை செய்கிறது கிடையாது மாணவர்கள். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணலாம் கவர்மெண்ட்க்கு. அது ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய இருக்கிறப்போ அதாவது மேஸ்லோஸ் தியரி ஆஃப் லா தான் நம்மக்கிட்ட சாஷைட்டி சொல்லுவோயா, நிறைய இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு மனநிலை அப்படி உருவாகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம எதை பிக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம நிச்சயம் ஒரு வழி காட்டணும். இதெல்லாம் இருக்குது, இதை படிங்க, இந்த கதைகள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்குன்னு ஒரு ஒரு நெறிப்படுத்தி வைக்கலாம். ஒரு பிளாக்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ அதை நம்ம வந்து ரீபப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது என்னோடய சஜஷனாக இருக்குது. மேம், பிஃபோர் யூ கோ, பப்ளிஷர் ஜீவகரிகாலன் ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, ஸோ பேரண்ட்ஸுக்கோ குழந்தைங்களுக்கோ அந்த கண்டென்ட் எதுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னும் போது, ஜீவகரிகாலன் இந்த ஆண்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். உலக புத்தக அலமாரி, சிறுவர்களுக்கான உலக புத்தக அலமாரின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10 வருடங்களில் வந்த 20 மிகச்சிறந்த சில்ட்ரன்ஸ் புத்தகங்களை மட்டும், அது ஒவ்வொன்றுமே ஒரு வகையில் சிறப்பான சாதனைகளை செய்த புத்தகம். அந்த புத்தகத்தை கிங் விஸ்வான் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதனால் இதை பர்சனல் விளம்பரமாக நினைக்காதீங்க. பட் அந்த புத்தகத்தை இந்த இடத்துல சொல்கிற மாதிரி என்னுடைய பப்ளிஷர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறைய இருக்குது. பேரண்ட்ஸுக்கு அதை சூஸ் பண்ணி எடுத்து கொடுக்குற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக மேம். அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஸ்கூலில் வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து பரிசு வந்து புத்தகங்கள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்கினா இல்லை வந்து நல்ல ஒரு மாணவர் வந்து நல்ல மார்க் எடுத்தனா அந்த புத்தகங்கள் தான் பரிசாக கொடுப்பாங்க. இப்போ அப்படி அந்த கல்ச்சர் இருக்கல. ஸோ அந்த புத்தகங்கள் கொடுக்குற அந்த கொண்டு வரலாம் மறுபடியும். ஸோ பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும் எந்த கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுல. அதே மாதிரி புத்தகங்களை நிறைய இடங்களில் பரிசாக கொடுக்கலாம். மேம், ரம்யா மேம், இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வேற சிந்தனை இருக்குது. என்ன அப்படின்னா, பெற்றோர்களுக்கு எந்த புத்தகம் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் தெரியுமான்னு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குண்டான சூழலை உருவாக்கலாம். ஸ்கூல்லையுமே சரி, அவங்க சொன்ன மாதிரி 6 மணி நேரம் ஃபோன்லாம் அவங்க ஸ்கூலில் இல்லாமல் தான் இருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் லைப்ரரி பீரியட்னு ஒன்று இருந்தது. அந்த லைப்ரரியில் போனீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற புஸ்தகம் தான் இருக்கும். முக்கால்வாசி ஸ்கூலில் வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக நமக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்காது. போனோம்னா பழையசாக ஒரு புக் இருக்கும். அந்த கதை புத்தகங்களில் படங்களே இருக்காது. படங்களே இல்லாத ஒரு புத்தகத்தை எந்த குழந்தை விரும்பி எடுக்கும்? ஸோ ஒவ்வொரு லைப்ரரிக்குமே ஒரு ஸ்கூலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு லைப்ரரி பற்றி ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த லைப்ரரியை ரொம்ப அப்டேட்டடாக வச்சுருக்கணும். அந்த லைப்ரரியில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் காமிக்ஸு, மேகசின்ஸு இது இருக்கணும். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுக்கணும். அதில் வந்து ஒரு ரேட்டிங் சிஸ்டம் வைக்கலாம். இத்தனை ரேக்கில் இருக்கிற புக்ஸை முடித்தவங்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் சொல்கிறது வேத வாக்கு, பேரண்ட்ஸ் சொல்கிறத விட ஸ்கூல் டீச்சர் சொல்கிறது தான் வேத வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு
வாத்தியார்கள், ஸ்கூல் டீச்சர்ஸ், முக்கியமாக தமிழ் வாத்தியாரோ இல்லை ஒரு லைப்ரரி டீச்சரோ அவங்களால தான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். லாங்குவேஜ் டீச்சர்னால தான் ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு சயின்ஸு மேக்ஸ் எல்லாம் போர். அவங்கள பார்த்தோம்னா நமக்கு ஒரு அவங்க எது சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைமையிலேயே நம்ம படிக்க உட்காருவோம். ஆனால் அதே தமிழ் டீச்சரோ ஒரு இங்கிலீஷ் டீச்சரோ இல்லை லாங்குவேஜ் ஹிந்தியோ எந்த டீச்சர் யார் என்ன சொல்கிறாலோ அது நமக்கு ஈஸியாக போய் உட்காருன்னு அவங்க நிறைய கதைகள் பேசுவாங்க. அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் வந்து லைப்ரரியை எப்படி அணுகணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே. ஏன்னா நான் இப்போ இருக்கிற தமிழ் பாடக புத்தகத்தில் வந்து தி ஜானகிராமனோட கதையெல்லாம் வந்திருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு கதையை வந்து தமிழ் பாட புத்தகத்தில் அவங்க வைக்கும்போது அப்போ அதை சம்மந்தப்பட்ட இந்த ஆத்தர் யாருன்னு காமிச்சு கொடுக்குற பணி ஒரு டீச்சருக்கு இருக்குது. அப்போ ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது இன்னும் ஈஸியாக கேஷ் தம் எங்குங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு குழந்தைங்க அந்த மாதிரி விரும்ப ஆரம்பித்த உடனே பேரண்ட்ஸ் அந்த சூழ்நிலையை வீட்லேயும் கொண்டு வரலாம். இதெல்லாம் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டில் பேசணும். ஒரு குற்றப்பத்திரிக்கை வாசிக்காமல் நம்ம அடுத்து இந்த குழந்தைங்களை எப்படி என்கரேஜ் பண்ணலாங்கிறத பற்றி அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். மேம், பிஃபோர் அவங்க சொன்னதில் என்ன இன்டேக்காக நான் பார்க்குறேன்னா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் நான். அது பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பள்ளி தாளாளர்கள், பள்ளி உரிமையாளர்கள் முதல் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸை விட பள்ளியில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள். நிறைய நேரம் டைமே அங்கே ஆக்டிவ் டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் தூங்குற நேரத்தை தாண்டி ஆக்டிவாக அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது, பள்ளி ஆசிரியர்கள் அவங்க கரெக்டான ஒரு டெசிஷன் மேக்கிங் இடத்துல ஒரு டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கான பொறுப்பாக இதை பார்க்கணும். இதை அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹோப் திஸ் மெசேஜ் ரீச்சஸ் தெம். மேம், சுஜாதா மேம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிறார்களுக்கு எழுதுகிறாங்கல்ல, அந்த எழுத்துலேயே ஒரு இன்னும் சேஞ்ச் மேம்படணும்னு நான் சொல்கிறேன். என்னென்னா 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இன்னைக்கு வரைக்கும் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ எழுதுகிறவங்க வந்து அடடா இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காங்களேன்னு நம்மளால் யார்கிட்டையும் ஒருத்தர் பேரையோ ஒரு கதையோ சொல்லவே முடியலை. அது நான் வருத்தமாக தான் பார்க்குறேன். தொடர்ந்து நான் வந்து சிறுவர் பத்திரிகையிலேயே இயங்குறதுனால என்னால் இது தைரியமாக சொல்ல முடியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வர கதைகளை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை எடிட் பண்ணால் போதும், கண்டென்ட் எல்லாமே புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இப்போ உள்ள கதை இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க, கதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த கதைகளில் வந்து ஒரு புதுமையோ இதோ இல்லை. ரீரைட் பண்ணாமல் வந்து ஒரு கதையை வந்து பப்ளிஷ் பண்ணவே முடியலை. அது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது. படைப்பாளிகளும் வந்து இன்னும் கொஞ்சம் மாறணும். சிறார்களுக்குன்னா இதை தான் விரும்புவாங்க, இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனச்சிக்கல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் மாறுற மாதிரி அவங்களும் மாறணும். அப்படி ஒரு நல்ல கதை எழுதி அது 4 பேர் பேசப்பட்டால் குழந்தை தானாமே போய் படிக்கணும்னு நான் நம்புகிறேன். நன்றி சுஜாதா மேடம். நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்துட்டீங்க. நீங்கள் சமகாலத்து சிறார் எழுத்தாளர்கள் யாருமே சரியில்லை. இல்லை, ஸ்ருதி டிவி அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அது அவங்க மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. கபிலன் மற்றும் ராஜேஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றிகள். மேம், தீபா மேம், யுவர் ஃபைனல் தாட்ஸ். ஏதோ சொல்ல வந்தீங்க நடுவில். இல்லை, அவங்க சொன்ன அந்த லைப்ரரி விஷயந்தான். அண்ணா லைப்ரரி நீங்கள் போனீங்கன்னா அங்கே குழந்தைங்களுடைய செக்ஷன் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதில் நான் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறது, எந்த குழந்தையும் போன உடனே எடுக்காது. ஒரு அரை மணி நேரம் இங்கேருந்து புக்கை எடுத்து இங்கே வைப்பாங்க, திருப்பி கொண்டு போய் அந்த புக்கை வைப்பாங்க. அது என்னென்னா கரெக்டாக ஒரு 35-40 மினிட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக்கோட ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆவாங்க. அந்த 40 மினிட்ஸ் டைம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதே தான் வீட்லேயும் நம்ம பண்ணணும். கை கட்டுற தூரத்தில் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதுதான் அவங்க எடுப்பாங்க. அப்படி தான் பழகியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கை கட்டின தூரத்தில் நீங்கள் புக்கு வச்சுருந்தா சும்மாவாவது என்னைக்காவது ஒரு நாள் சும்மா திருப்பி பார்ப்பாங்க, தூக்கி போடுவாங்க, கிழிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணட்டும். பட் அதை வந்து அந்த இடத்துல நீங்கள் சுற்றி புக்கு வச்சுருக்கிறீங்களா, அவங்களுக்கு நீ படி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நீ ஒவ்வொரு நாளும் இத்தனை பேஜஸ் முடிக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை. டிக்ஷனரி எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. நியூஸ் பேப்பர் படின்னு நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த எழுத்தாளர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எதுவுமே அவங்களுக்கு ப்ரீச் பண்ண வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். லைப்ரரி மாதிரி ஒரு சின்ன இடத்தையாவது இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் புக்கை நீ கிழிக்க வேணாலும் கீழே போட்டுட்டு போ, நான் கூட எடுத்து வச்சுக்கிறேன், அதை பற்றிலாம் இல்லை. ஜஸ்ட் உன் கையில் அது படட்டும், அதை நீ வந்து ஸ்பரிசி, அதை எடுத்தால் திரும்பி பாரு. அதில் ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று இழுக்கும், ஏதாவது ஒரு படம் ஒன்று இழுக்கும். அதற்கான சூழலை உருவாக்கிட்டு நம்ம அமைதியாக இருந்துட்டாலே போதுமானது. அப்படி தான் நினைப்பேன். சூப்பர். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன இன்டேக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, டீச்சிங் வேண்டாம், அவங்க பார்வையில் வைங்க. அவங்களா ஒரு நாள் கண்டிப்பாக அதை
அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக லாஸ்ட் தாட்ஸ் முடிச்சுக்கலாம். எஸ் மேம். கண்டிப்பாக புத்தகத்தோட அந்த தொடுதல் ஸ்பரிசம் அதோட வாசனை இதை நுகர்ந்தவங்க நிச்சயமாக எப்போவுமே வந்து அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ப்ளஸ் என்னோட ரீசெண்டாக ஸ்கூலுக்கு வந்து அலுமினைஸ் நாங்கள் ஒரு மீட் பண்ணோம். அப்போது நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு லைப்ரரிக்கு நாங்கள் புக் வாங்கி கொடுத்தோம். ஸோ எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் வாங்கி கொடுத்துருக்கோம், உங்களுடைய புத்தகங்கள் உட்பட. ஸோ இது நான் அவங்ககிட்ட கேட்கல, அவங்களா சொல்றாங்க. ஓகே. ஸோ இது ஒரு சின்ன ஜெஸ்டர் தான், ஒரு ஒன் வேவாக இருக்காமல் நம்ம படித்த ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் கிராட்டிடியூடாக அது மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, ஒரு லாஸ்ட் வேர்ட். ஓகேனா முடிச்சுக்கலாம் மேம். ஓகே ஓகே சரி மேம். இப்போ நீங்க 4 பேர் இங்க இருக்கீங்க, நீங்க நல்லாது சரிங்களா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துறை மேல ரொம்ப ஆர்வம் இருக்காது. ஒரு வளர்ந்து வரும் ஒரு சிறுவர் எழுத்தாளர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவருடைய புத்தகத்தை உங்கள் 4 பேரின் கை மூலமாக வெளியிடலாமா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோபாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டெக்கி. அவங்க அந்த வேலையை விட்டுட்டு பெருசெவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆப், ஒரு வெப்சைட் ஒன்று. அதன் மூலமாக உங்களை மாதிரி அவங்களும் பல ஆடியோ கதைகளை வெளியிட்டு வருகிறார். அவருடைய முதல் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா டூடும் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுவண்ண சிறுவர் புத்தகம் வந்திருக்கு. நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் இந்த வாண்டுமாமா 100 புத்தக விழாவிலேயே இன்னொரு புத்தகத்தை வெளியிட்டு விடலாமா என்று அன்பு கோரிக்கையை பதிப்பாளர் ஜேகே வைக்கிறார். உங்களுக்கு ஓகேங்களா மேம்? மனோ மேம் ப்ளீஸ் வாங்க. ஜேகே சார் ப்ளீஸ் வாங்க. சார் வெடிப்பேன் சார். வாங்க வாங்க. இவங்க மனோபாரதி கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 5 புத்தகங்களுக்கான கதைகள் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு இப்போ புது வேலைக்குள்ள போயிருக்காங்க. இந்த புக் எழுதுனாலவே என்னமோ இப்போ அவங்க வந்து ஒரு லைப்ரரினாகவும் இருக்காங்க. ஜேகே ஃபவுண்டேஷனுடைய ஒரு லைப்ரரியில் அவங்க ஒரு லைப்ரரினாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பொருத்தமான இந்த அரங்கில் இந்த புத்தகம் வெளியிடுறதை விட வேறு கௌரவம் எதுவும் இருக்க முடியாதுங்கிறனால பார்வையாளருக்கு திடீர் அறிவிப்பாக அதை அறிவிச்சிருக்கோம். ஸோ எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தை ஊக்கப்படுத்துமாறும், இந்த முதல் புத்தகம் எழுதுகிற அவங்க நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, அவங்க ஊக்கப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.